வணக்கம் சசிகுமார். வணக்கம் அன்பு நண்பர் ராம் விக்டர். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சிறப்பா இருக்கேன். பரிபூரண சுகம். அருமை அருமை. அந்த வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தையெல்லாம் சும்மா சொல்ல முடியாது இல்ல, சும்மா சொல்ல முடியாது. உள்ளத்துல இருந்து உள்ள இருந்து வரணும். அப்படி வந்தாலே ஒழிய சொல்ல முடியாது. உண்மை உண்மை. இன்று 2ஆம் ஆண்டில் தடம் பதிக்கும் இரவும் இசையும் நிகழ்ச்சி மேலும் பல வருடங்கள் தொடர்ந்து நிலைக்க வாழ்த்துக்கள். முதல் அப்புறம் இன்னைக்கு வந்து வாழ்த்து சொல்றதால நீங்க நடுவில் பேசக்கூடாது. கண்டிப்பா. ஓகே. இந்த இரவும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களோட கலந்து பேசி கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பரிபூரண மகிழ்ச்சி, பரிபூரண சுகம். சரி நேயர்களே, நாளை மீண்டும் சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையுடன் தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராம் விக்டர். இந்த வரிகள் தான் கடந்த ஒரு வருட காலத்தில் அநேக தமிழ் சொந்தங்கள் அமீரகத்துல இருக்காங்கல்ல, இவங்களை தாளாட்டி விழிமலர செய்த வரிகளாக இருக்கக்கூடும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த கடைசியில அந்த பாட்டை கேட்டுட்டு, அந்த நிகழ்வை கேட்டுட்டு, அந்த கடைசியில உங்க குரல் கேட்கும் போது கிட்டத்தட்ட விழிகளை வந்து தூக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் தழுவ ஆரம்பிக்கும் போது அந்த நேரம் மிக ரொம்ப சிறப்பு. கவிதைகள், தகவல்கள், பற்பல தலைப்புகள். என்னென்ன தலைப்புகள்னா மழை, திமிர், மனைவி, நகைச்சுவை, குழந்தை பாடல்கள், வானொலி தினம், அது மாதிரி எவ்வளவு நினைவு கூறல்கள். கவிஞர் கண்ணதாசன் குறித்து, பாரதி குறித்து, எம்ஜிஆர் குறித்து, APJ அப்துல் கலாம் குறித்து, சீர்காழி கோவிந்தராஜன், நாகேஷ், என்னென்ன இனிய இசைப்பாடல்கள், மின்னஞ்சல் நேயர் அறிமுகம் என ஒவ்வொரு இரவும் இசைச்சிறகை விரித்து தமிழ் 89.4 FM எங்களை உயர உயர பறக்க செய்கிறது என்றால் அது மிக இல்லை. அதுபோல ஒவ்வொரு நாளின் இரவும் ஒரு என்னை பொறுத்தவரை அது ஒரு இயற்கையின் கொடைன்னு தான் சொல்லணும். ஒரு தென்றல் போல, ஒரு நதியின் சீரான ஒரு நீரோட்டம் போல ஒரு இயற்கையின் கொடை. ஒரு மரத்தின் கிளையிலிருந்து உதிரும் இலையாக நமது மனது அன்றாட தினத்தின் அசௌகரியங்களை மெல்ல உதித்து கொண்டு ஒரு நீண்ட தனிமையை துவங்கும் அந்த இரவின் வாசலில் இது வந்து தினம் தினம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இரவை இசை கொண்டு நிரப்பும் இனிய செயலை இடையறாது நிகழ்த்தி கொண்டிருக்கும் தமிழ் 89.4க்கும் அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பு நண்பர் ராம் விக்டர் உங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் ராம் விக்டர். அருமை அருமை. ரொம்ப சிறப்பு சசிகுமார். இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சியோட ஒன்றி போய் எவ்வளவு இந்த ஒரு வருஷமாக எவ்வளவு ஆழமாக நிகழ்ச்சிகளை எல்லாம் கவனித்திருக்கிறீங்க அப்படின்றது நீங்க சொல்லும் போது புரிகிறது. பகுதியை கடந்து போக காத்திருக்கிறது. தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்க இது தமிழ் 89.4 FM. பறந்து கடலென விரிந்திருக்கும் 100 வருட தமிழ் திரையிசையில் எனக்கு பிடித்த பாடல்கள் பட்டியல் மிக மிக நீளமானது. தத்துவம், காதல், வீரம், அன்பு, பாசம், துள்ளிசை, கழிவிறக்கம், எல்லா உணர்வுகளிலும் திரையிசை விற்பனர்கள் விட்டு சென்ற விதைகள் நமது மனங்களில் வேரூன்றி விருட்சங்களாக நிற்கின்றன. நான் இந்த தருணத்தில் வெகு சில பாடல்களை பட்டியலிட்டுள்ளேன். இந்த பட்டியலில் உள்ள பாடல்கள் இரவும் இசையும் எனும் நிகழ்ச்சி தலைப்புக்கும் இந்த இரவின் அமைதியான மனநிலைக்கும் பொருத்தமானவையாக இருக்கும். ஒரு சில சொற்ப கணமேனும் உங்களை கால இயந்திரத்தில் ஏற்றி 1975க்கு முந்தைய கருப்பு வெள்ளை உலகிற்கு சற்று நேரம் கடத்த முற்படுகிறேன். எண்ணற்ற பல பாடல்கள் எண்ணத்தில் இருந்தாலும் இரவுக்கும் இசைக்கும் ஏற்ற குளிர் நிலவாய், கதகதக்கும் போர்வையாய் நான் நேசிக்கும் சுவாசிக்கும் சில பாடல்கள் என்று குறிப்பிட்டு அவர் சில பாடல்களை பட்டியலிட்டிருக்கின்றார். அதிலிருந்து முதல் பாடல், கடவுள் என்றால் என்ன என்பதை ஒரு எளிய கை ரிக்ஷா இழுக்கும் அன்பே உருவான காசு நோய் உயிர் உறிஞ்சு கொண்டிருக்கும் தருணத்தில் தனது வளர்ப்பு மகளை சமாதானப்படுத்த பாடும் இரவு நேர பாடல். எளிமையான சிறப்பான வரிகளும் அதிராத இசையும் உறுத்தாத நடிகர் திலகத்தின் உடல் மொழியும் செவிக்கும் பார்வைக்கும் என்றும் விருந்து. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொதுநலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இந்த வரிகளை பாராட்ட கடந்த 30 வருடங்களாக வார்த்தை தேடுகிறேன், இன்று வரை வசப்படவில்லை என்று குறிப்பிட்டு தன்னுடைய முதல் பாடலை தெரிவு செய்திருக்கிறார். 1971 வெளியான பாபு திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடிய இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே. MS விஸ்வநாதனுடைய இசையில், இது கவிஞர் வாலியினுடைய வரிகளில். கேட்டுக்கொண்டிருக்க தமிழ் 89.4 FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 3 பாட்டு இதோ என் தெய்வம் முன்னாலே
நிகழ்ச்சியினுடைய இன்றைய நாயகன் எஸ் சசிகுமார் பற்றிய ஒரு அறிமுகம். அவரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொண்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சசிகுமார் துபாயில வசிக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம 23 வருட வேலை அனுபவம் என்று சொல்லி அவர் அதுல குறிப்பிட்டிருக்கிறார். அது கிட்டத்தட்ட 11 வருடம் ஐக்கிய அமீரகத்தில், 6 வருடங்கள் தேவாவில் வேலை செய்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். இன்ஜினியர், பிளானிங் அண்ட் இஎக்சி, கோடிங் என்னென்ன பெரிய பதவியில் இருக்கிறார் போல தெரியுது. அந்த மாதிரி தான் அவ்வளவு அழகா தெளிவா அவர் அட்டகாசமா போட்டு வச்சிருக்கிறார் தன்னுடைய பதவி என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம். திருநெல்வேலி சொந்த ஊர், அது போன்று வளர்ந்து படித்த ஊர் கடலூர் மற்றும் சிதம்பரம். மின்னணுவியல் பொறியியலாளர் என்று சொல்லி தனக்கான ஒரு அடையாளம் இருக்கிறது குறிப்பிட்டிருக்கிறார். 1992 முதல் சென்னை, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மலேசியா என்று சொல்லி பல இடங்கள், பல நாடுகள் என்று சுற்றி திரிந்து இப்போ அமீரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிற சசிகுமாரனுடைய மனைவி திருமதி மீனா குமாரி கணனியில் ஆசிரியராக பணிபுரிகிறார். அதே நேரத்தில் மகன் அரவிந்த் பாரதி படித்துக் கொண்டிருக்கிறதாக குறிப்பிட்டிருக்கிற அவருடைய வாழ்க்கை பற்றி நிறைய இருக்கிறது. அவருடைய கலை உலக வாழ்க்கை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நிறைய இருக்கிறது. அதை பற்றி நாம் தொடர்ந்து பார்ப்போம். சரி, இப்போது சசிகுமார் தெரிவு செய்திருக்கக்கூடிய 2வது பாடல், இது அவர்கள் திரைப்படத்தில் எஸ் ஜானகியினுடைய குரலில் வெளியான ஒரு பாடல். கவியரசர் கண்ணதாசனுடைய கற்பனையில் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் ஒலித்த பாடல். இப்படி ஓர் தாலாட்டு பாடவா. நீலவானம் கோபம் கொண்டா நிலவு தேய்ந்தது, கண்ணா நேரம் பார்த்து மறுபடியும் ஏன் வளர்ந்தது, இடையினிலே இந்நிலவு எங்கிருந்தது, அது இருண்டு இருந்த வீட்டினிலே தேங்கி வந்தது என்று சொல்லி அந்த பாடலுடைய வார்த்தைகளை குறிப்பிட்டு, அன்றாட வாழ்வின் அவல சூழல்களில் இரவு பிரத்யேகமாக செவிகளில் இந்த பாடலை ஒலிக்கவிட்டு 2 முறை கேட்டால் அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்து அம்மாவின் விரல்கள் தலை முடிகளை கோதி ஆறுதல் சொல்லும் உணர்வு நிச்சயம். வரிகளும் இழையோடும் புல்லாங்குழல் இசையும் ஜானகியினுடைய குரலும் உயிரை உருக்கிவிடும். வாருங்கள் நண்பர்களே, கண்களை சற்று மூடி உணர்வோம், நமது தாயின் மடியில் தலை சாய்வதை உணர்வோம் என்று அந்த பாடலுக்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார் சசிகுமார். சசிகுமார் உங்கள் தெருவில் 2வது பாடல் இது. நேர்களே கேட்டுக்கொண்டிருக்க இது தமிழ் 89.4 FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உங்களுடைய தெரிவு பாடல்களோடு இடம்பெற விரும்பினால் rjvictor@tamilfm.fm என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு பிடித்தமான 75க்கு முற்பட்ட காலப்பகுதியில் வெளியான திரைப்படங்களில் இருந்து 6 அல்லது 7 பாடல்களை தெரிவு செய்து rjvictor@tamilfm.fm என்கின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். சரி, சசிகுமார் 4 வயதில், அதாவது எல்கேஜியில் தொடங்கிய மேடை அனுபவம். கடலூர் கல்வி மாவட்டம் கலைக்கழகம் அமைப்பில் 1983 முதல் 1989 வரை 7 வருடங்கள் தமிழ் தனி நடிப்பு போட்டியில் முதல் பரிசினை வென்றிருக்கிறார். பாருங்க, அந்த சின்ன வயசுலேயே அவர் ஒரு பிரமாதமான மனிதராக உருவெடுத்திருக்கிறார். இது தவிர 1989 பல குரல் மாநில அளவு போட்டியில் பரிசினை வென்றிருக்கிறார். கனையாளி, சுபமங்களா பத்திரிகைகளில் கவிதைகள், கதைகள் மற்றும் இவருடைய கட்டுரைகள் பலவும் பிரசுரமாகி இருக்கிறது. இவர் பற்றி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் எங்களிடத்தில் இருக்க, இவர் தெரிவு செய்திருக்கக்கூடிய 3வது பாடல் 1963 வெளியான வானம்பாடி திரைப்படத்திலிருந்து சுசிலாவின் குரலில் பாடல் வரிகளை கவியரசர் கண்ணதாசன் எழுத இந்த பாடலுக்கான இசையை வழங்கியிருக்கின்றார் KV மகாதேவன். நல்ல இசையின் உச்சம் நம்மை அறியாமல் மனதை நிகழ்த்தி நம் விழிகளில் இருந்து நீர் துளிர்க்க செய்யும் என்பது உண்மை. அதற்கு சான்றான இனியதொரு பாடல். சுசிலாவின் குரல் கூர்மையான குளிர் கத்தி என நமக்குள் பாய்ந்து நம்மை வசமிழக்க செய்யும் ஒரு ஆகச்சிறந்த பாடல். கண் திறந்து பார்த்தேன், கண்ணன் அங்கு இல்லை, கண்ணீர் பெருகியதே, ஓ கண்ணீர் பெருகியதே. கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னன் முகம் காண்பதில்லை, கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை. கண்ணன் வரும் நாளில் கண்ணி இருப்பேனோ, காற்றில் மறைவேனோ எனும் வரிகள் கேட்கும் போது ஒரு பெரும் சோகம் மனதை பிசைகிறது. ஆறுதல் கூற தவிக்கும் நமக்கே ஆறுதல் தேவைப்படுகிறது. பாடல் பதிவாகி அரை நூற்றாண்டுக்கு பின்னும் நம்மை அலைக்கழிக்கும் பாடல். வாருங்கள்
சக்கரத்தில் ஏறி 1963 பயணித்து பி சுசீலாவுடன் சேர்ந்து தொலைந்த காதலன் கண்ணனை தேடுவோம் என்று சொல்லி இந்த பாடலுக்கு அழகானது ஒரு இலக்கணத்தை அவர் கொடுத்திருக்கிறார். பாடலை கேட்டுக்கொண்டிருக்க இது தமிழ் 89.4 FM இரவும் இசையும். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே கண்ணன் நடுவினிலே காலை இளங்காற்று பாடி வரும் பாட்டு எதிலும் அவன் குரலே எதிலும் அவன் குரலே. அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கண்ணு. மீனா, பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா, பாடு. இசையும் நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இன்றைய மின்னஞ்சல் நேயர் எஸ் சசிகுமார். 1993 மற்றும் 94 எழுத்தாளர் சுஜாதா, எழுத்தாளர்கள் பாலகுமாரன், கவிஞர் ஞானக்கூத்தன் தொடர்பில் நடத்திய மாதாந்திர கரையாளி கவிதை கூட்டத்தில் பங்கேற்று கவிதை வாசித்திருக்கிறார். அமீரகத்தில் 2011 முதல் இயங்கி வரக்கூடிய ஒரு தனியார் தொலைக்காட்சி, இது தவிர கலை இலக்கிய பயிற்சி பட்டறைகள் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். 2013 முதல் துபாயில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு தமிழ் தேர் அமைப்பில் பங்கேற்று அதில் உறுப்பினராக இருக்கிறார். 2012 அமீரகத்தில் கவியருவி அப்துல் காதர் பட்டிமன்றத்தில் பேச்சாளராக பங்கேற்றுள்ளார். அதே வருடத்தில் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள் முன்னிலையில் கலை நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார். 2013 ஆண்டு அமீரகத்தில் தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் அவர்கள் முன்னிலையில் கவியரங்கம் தாமிரபரணி நதி பற்றி பேசியிருக்கார். இப்படி பல கலை உலக அனுபவங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்ற சசிகுமார் தெரிவு செய்திருக்கக்கூடிய அடுத்த பாடல் 1969 வெளியான அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து கவிஞர் புலமைப்பித்தனின் வரிகளில் கே வி மகாதவன் இசையில் உருவான 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா. ஒரு வரலாற்று பதிவான பாடல். தனது மிக நீண்ட பயணத்தில் முதல் காலடியை எடுத்து வைத்து தொடங்கிய எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பாடல். எதிர்பாராத விதமாக ஒலிப்பதிவு நாளில் உடல் நலம் குன்றி படுத்த படுக்கையில் கிடத்திவிட நாட்கள் பல கடந்தன. பெரிய அளவில் தகவல் தொடர்பு வசதிகள் இல்லாத காலம் அது. பல நாட்கள் கழித்தும் படப்பிடிப்பு ஒத்திவைத்து எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்காக எம்ஜிஆர் காத்திருந்து பதிவான பாடல் இது. தனது முதல் பாடல் என்ற தடமே தெரியாமல் குரலால் குழைந்தும் நெளிந்தும் காதலால் கனிந்தும் விளைந்தும் ஆண்மையின் கம்பீரம் குறையாமல் அன்றைய அனுபவம் மிக்க பாடகி பி சுசீலாவுக்கு இணையாக தனது தனித்திறமையை பதிவு செய்து பயணத்தை தொடங்கிய பாடல். என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ, என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ, அந்த நிலையில் அந்த சுகத்தை நான் உணர காட்டாயோ என்ற வரிகளின் குரலில் தெரிகிற எஸ்பிபிக்கு இது முதல் பாடல் தான் என்று சத்தியமாக இன்று வரை நம்ப முடியவில்லை. உங்களுக்கு நம்ப முடிகிறதா? கேட்டுவிட்டு சொல்லுங்கள் என்று சொல்லி அழகாக இந்த பாடல் பற்றிய அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறார் சசிகுமார். மிகச்சிறப்பாக இருக்கிறது உங்களுடைய பாடல் தெரிவுகளும் நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்களும். சரி நேயர்களே, உங்களுக்கான வாய்ப்பும் காத்திருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்க. கேட்டுக்கொண்டு இது தமிழ் 89.4 FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 1000 நிலவேவா ஓர் 1000 நிலவேவா. நிகழ்ச்சியினுடைய நாயகன் எஸ் சசிகுமார். 2015 ஆண்டு திரு சாலமன் பாப்பே அவர்களின் தலைமையில் பேச்சாளர்கள் திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர் ஆகியோருடன் இணைந்து துபாயில் நடந்த ஒரு பட்டிமன்றத்தில் இன்னும் ஒரு பேச்சாளராக பங்கெடுத்திருக்கிறார். 2015 ஆண்டு வல்லமை மின்னிதழின் கர்ம வீரர் காமராஜர் கட்டுரை போட்டியில் முதல் பரிசினை வென்றிருக்கிறார். இதில் நடுவர் தமிழருவி மணியன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர தமிழ் 89.4 FM வெவ்வேறு நிகழ்ச்சிகளில் பல தலைப்புகளில் பேசி
பேசி தன்னுடைய பங்களிப்பை கவிதையாகவோ கருத்தாகவோ பகிர்ந்திருக்கிறார். அமீரகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இனி நடக்கப் போகின்ற பல பட்டிமன்றங்களுக்கு நடுவராக பங்கேற்றது மட்டுமல்லாமல் பங்கேற்கவும் காத்திருக்கிறார். கவிதை, பலகுரல், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், எழுத்து, பட்டிமன்றங்கள் என தொடரும் கலையார்வம் எல்லா தகுதிக்கும் மேலாக கலைஞனாகவும் பழகிய ஒவ்வொருவருக்கும் அன்பான உண்மை நண்பனாகவும் என்றும் தொடர விளையும் உங்கள் நேசத்துக்குரிய எஸ். சசிகுமார் என்று சொல்லி தன்னை பற்றிய இப்படியான அறிமுகத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. சரி, இந்த உண்மைக்குரிய மனிதனாக நண்பனாக இருக்கக்கூடிய எஸ். சசிகுமாரனுடைய நிறைவு தெரிவாக வருகிற பாடல் இது. விற்ற மகனை விற்ற அன்னை 1958 வெளியான திரைப்படம். மீச மன்னர்களுடைய இசையில் உருவான இந்த பாடலை எம் ராஜா மற்றும் பி. சுசிலா ஆகியோர் பாட மருதகாசியினுடைய வரிகளில் உருவானது. ஒரு கடலின் அலைகள் எழுந்தும் தணிந்தும் பொங்கி நுரைத்தும் கால்களை நனைத்தும் விளையாடி தீர்ப்பதை போல் ஒரு மாலை நேரத்தென்று மெல்ல தவழ்ந்து கிளைகளை அசைத்து மலர்களை தலைகோதி இலைகளை உதிர்த்து இயல்பாக குளிர்வித்து நகர்வதை போல் எம் ராஜா பி. சுசிலா இருவரின் மென்குரலில் உறங்கும் தென்றலுக்கும் உறங்கும் திங்களுக்கும் கேட்காத வண்ணம் காதல் கண்கள் உறங்காததை சொல்லி அன்பு பரிமாறும் அழகு. சற்று பழைய பாடலேனும் இப்பாடலை கேட்டு கறங்காத கண்களும் இருக்குமா என்ன? அமீரகத்தின் ஒரு வியாழன் நிறவில் ஒரு வார உழைப்பின் அசதிக்கு பின்னர் வீட்டு பால்கனியில் வாழ்க்கை துணையின் விரல்களை பற்றிக் கொண்டு ஏகாந்தத்தில் இந்த பாடலை மெல்லிய ஒலியில் ஒலிக்கவிட்டு மேகங்களோட வானில் மெல்ல நகரும் குளிர் நிலவின் அழகை ரசித்த வண்ணம் சில மணித்துளிகள் இருந்து பார்த்தால் வேறு வேறு என்ன வேண்டும் இந்த வாழ்க்கை என்று சொக்கி போகத்தக்கதாக ஒரு விளக்கத்தை கொடுத்து அந்த பாடலை அவர் அழகாக வர்ணித்திருக்கிறார். அற்புதம் சசிகுமார். இன்றைய உங்களுடைய பாடல் தெரிவுகள் எல்லாமே நேர்த்தியாக இருந்தது மட்டுமல்லாமல் நீங்கள் அந்த பாடலுக்கு கொடுத்த விளக்கங்களும் சுவையானதாக இருந்தது. சரி நேயர்களே, இந்த பகுதியை இன்று முதல் நேயராக அலங்கரித்திருப்பவர் சசிகுமார். சசிகுமாருக்கு கிடைத்த வாய்ப்பு உங்களுக்கும் வேண்டுமென நீங்கள் நினைத்தால் rjvictor@tamilfm.fm என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய பாடல் தெரிவுகளை உடனடியாக நீங்கள் அனுப்பி வைங்கள். அடுத்த வியாழன் உங்களிலிருந்து ஒருவர் தெரிவு செய்யப்படலாம். சரி நேயர்களே, தொடர்ந்து கேட்டுக்கொண்டது அடுத்த பகுதி வழங்க போல உங்களோடு கடந்து வரும். இது தமிழ் 89.4 FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தென்றல் உறங்கிய போ